அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் எவ்வளவு நன்மை, எவ்வளவு இன்பம். எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதித்தார்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலையும் புன்முறுவலும் பூரிப்பு உண்டாயிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய வெற்றி, அக்களிப்பை கர்த்தர் தரப்போகிறார். இந்த நாள் ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்பதற்கு முன்னால் சங்கீதம் 47 நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தை புரட்டி நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். சங்கீதம் 47 1 சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடு கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயரே எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். பாடுங்கள், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடயங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். அந்த உன்னதமான கர்த்தரை இந்த காலை நேரத்தில் நாம் ஒருமித்து ஆராதிக்கும் போது தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மத்திலே அலை அலையாய் ஊற்றப்படும். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நம்மத்தில் இருக்கிற சிஸ்டர் மாலதி ஜாய் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனை கூட கர்த்தாவே உம்முடைய காயப்பட்ட கரத்திலே தருகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் தாமே தலைமை போதகராய் இருந்து இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட, ஆண்டவரே உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்கும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த தூதர்கள் இந்த ஆராதனையிலே ஆண்டவரே கடந்து வர ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதிக்கிற பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு வேண்டிய விடுதலையும் ஜெயத்தையும் சுகத்தையும் தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதித்து தாரும். நீரே எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்க ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால் விலக்கி போடும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு முன்னே திறந்த வாசலை தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். சீக்கிரத்திலே கூட கர்த்தாவே, இந்த லாக்டவுன்லாம் மாறி நாங்கள் ஆண்டவரே விடுதலையோடு தேவ ஜனங்களும் நாங்களுமாக இணைந்து ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் விடுதலையோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளை உண்டு பண்ணபடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு இருக்கிற எல்லா போராட்டங்கள் தடைகளை தாழ்த்தி போடுங்க. கர்த்தர் ஜெயக்கொடி ஏந்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை முடக்கரத்திலே தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி எங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜனின் சொந்தமாயினார், இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர். ஆமென். நம்ம மத்தியில நம்மளுடைய உள்ளத்துக்கு சொந்தம். நல்ல உற்சாகமா நல்ல கரங்களை தட்டி எங்களோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்களத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்து சொந்தமானார். இந்த பார்களத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்து சொந்தமானார். சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். சந்தோஷமா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்களத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்து சொந்தமானார். இந்த பார்களத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்து சொந்தமானார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். உற்சாகமா சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்களத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்து சொந்தமானார். இந்த பார்களத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்து சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்களத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்து சொந்தமானார். இந்த பார்களத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்து சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். சொல்ல முடியுமா? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது
சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜர் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜர் நம் சொந்தமாயினார். இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். எத்தனை பேர்னால ஒரு நிச்சயம் ஒரு விசுவாசத்தோட சொல்ல முடியும்? அவள் வரும் நாளிலே என்னை காலம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவள் வரும் நாளிலே என்னை காலம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜர் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜர் நம் சொந்தமாயினார். இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். உற்சாகமா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜர் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜர் நம் சொந்தமாயினார். இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆனந்தம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த பார்கலத்தின் சொந்தக்காரர் ஆமென், அவர் ஆமென் நம் பட்சத்தில் இருந்து ஆமென் நமக்காக வழக்காடுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது ஒரு மகிழ்ச்சியின் நேரம். ஒரு மகிழ்ச்சியின் பள்ளத்தாக்கின் அனுபவம்.
நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துக்கும் ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும். எல்லாரும் அதை உணர்ந்தவர்களாக என்னோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்கள் செய்திடுவா. இந்த பாடல் வரிகள் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்களை நான் செய்வேன். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அதை உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி எங்களோட பாடுங்க. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்கள் செய்திடுவா. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். ஓ மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். சின்னவன் 1000 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் 1000 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, ராஜா வருகிறார். தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஓ எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே,
தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில போர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நீங்க யோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, 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 நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில் எல்லாரும் எங்க கூட சேர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஓ ராபா ஹசிகா ராபா ஷிகா பாபா ஓ ராபா பாபா ரிபாலா ராபா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, 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 நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லா கைகளை உயர்த்தி எங்களோட சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனிதரும் மரங்களாய் என்னை செழித்தோங்க செய்கிறீ. கனிதரும் மரங்களாய் என்னை செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லாரும் கையை உயர்த்தி அப்படியே. எத்தனை இன்பமே உந்த சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, எங்கள் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. அந்த கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே.
தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நாங்க தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர் ஐயா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை கண்ணின் கருவெளி போல காத்து எங்களை அற்புதமா அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த எங்கள் தேவாதி தேவனே, இந்த நாளிலும் எங்களை நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல எங்களுக்கு உதவி செய்கிற உம்மையே நோக்கி எங்கள் கண்கள் காத்திருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எங்கள் கண்களை உமக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. தொடர்ந்து இந்த லாக்டவுன் நாட்கள்ல உங்க கரம், உங்க கிருபை, உங்க அபிஷேகம் எங்க வாழ்க்கையில பெருகட்டும். எங்களை அதிகமாய் உம்முடைய ஆவியிலே அபிஷேகத்திலே கர்த்தர் இந்த நாட்களில் அனல் மூட்டும். ஆண்டவரை, எங்களையும் திருச்சபை மக்களையும் உம்முடைய ஜெப ஆவியினால் நிரப்பும். ஆண்டவரே, கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அதிகமான உம்முடைய ஜெப ஆவி எங்களை ஆட்கொள்ளுவதாக. உம்முடைய திருப்பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் நடைபெற்று வருகிற இந்த காரியங்கள் எல்லாம் உங்க வருகைக்கு ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தோத்திரம் ஆயத்தப்படுத்துகிற ஒரு எச்சரிப்பின் காரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களை நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு, திருச்சபைக்கு, திருச்சபை மக்களுக்கு, முழு உலகத்தில் உள்ள அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களிலே நீர் அதிகமான கிருபைகளை தருவீராக, அபிஷேகத்தை தருவீராக. இந்த லாக்டவுன் நாட்களில் ஆண்டவரே கிட்டத்தட்ட 5 மாதங்களாக ஆண்டவரே சபைகள் எல்லாம் மூடப்பட்ட நிலையில இருக்கிறது. ஆண்டவரே, வருத்தத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஊழியர் ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே அன்னைக்கு எலியாவை போஷித்தீரே, அந்த எலியாவை போஷித்த தேவன் ஆண்டவரே ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் போஷிப்பீராக. ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த லாக்டவுன் நாட்களில் என்ன செய்வதென்று அறியாமல் தடுமாறி போயிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் போஷிப்பீராக. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே உண்டாவதாக. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருடைய கண்ணீரை துடைப்பீராக. சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் மாற, மூடப்பட்ட திருச்சபைகள் திறக்கப்பட, தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, முழு உலகத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த பொல்லாத ஆண்டவரே, இந்த வைரல் தொற்றிலிருந்து, இந்த பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே எங்கள் தேசத்தையும் முழு உலகத்தையும் விடுவிப்பீராக. சாத்தானுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய எல்லா ஆண்டவரை எதிர் போராட்டங்கள், எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போவதாக. பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் ஜெயம் எடுப்பீராக. ஆண்டவரை, பிசாசின் கொடுக்கை ஆண்டவரை அவனுடைய கொடுக்கை கர்த்தர் உடைப்பீராக. இந்த வைரலின் வீரியம் அளிக்கப்படுவதாக. மாற்று மருந்து கண்டுபிடிக்கப்படுவதாக. அற்புதம் நடப்பதாக. களத்தில் நிற்கிற களப்பணியாளர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், ஆண்டவரே துப்புரவு பணியாளர்கள், ஒவ்வொரு அரசு துறையிலே இரவு பகலாய் ஆண்டவரே ஓய்வு உறக்கம் இல்லாமல் உழைத்து பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே.
எங்களுடைய தமிழ்நாடு அரசாங்கத்துக்காக, இந்திய அரசாங்கத்துக்காக, அதன் ஆளுநர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய செழிப்பு, ஒரு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே, ஆங்காங்கே மழை பெய்து ஆங்காங்கே நில சரிவுகள் ஏற்பட்டு ஜனங்கள் ஆண்டவரை நூற்றுக்கணக்காய் மரித்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை இழந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்தும். இயற்கையின் சீற்றத்திற்கு ஆண்டவரை ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றும். இயற்கையின் சீற்றத்திற்கு ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உங்க நாமம் ஆண்டவரே முழு உலகத்திலும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் உம்முடைய சாயலில், உம்முடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதனை நீர் ஒழிக்க நினைக்க மாட்டீர் ஆண்டவரே. எதிராய் எழும்பி நிற்கிற சத்துருடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, சாத்தானின் தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. ஏனென்றால் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவனை தர வந்தேன் என்று சொன்னீரே. ஜீவனை தர வந்த இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பட்டணத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் மேட்டுப்பாளையத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் இந்து சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இஸ்லாமிய சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பலதரப்பட்ட ஜாதி சமுதாய மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இந்த திருச்சபையில் அங்கமாய் இருக்கிற திருச்சபை விசுவாசிகள், அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆணி படிந்த கரத்திலே, உம்முடைய இரத்தத்தின் ஆளுகைக்குள்ள, தேவ பாதுகாப்பின் சட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் நிறைந்த இந்த நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திப்பீராக. கண்ணின் கருவிழி போல காப்பீராக. அற்புதம் செய்வீராக. உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா கணம், எல்லா மகிமை, எல்லா துதி, எல்லா ஸ்தோத்திரங்களை உமக்கு நாங்கள் செலுத்தி எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இயேசப்பாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். Today is a miraculous day. இந்த நாளில் தேவன் உங்களுக்காக எனக்காக அற்புதங்களை செய்ய போகிறார். Today God is going to perform a miracle just for you and me. கடந்த நாட்களில் எல்லாம் அவர் நமக்கு நன்மை பல செய்தார். He has been good to us and he has done so many good things to us. எத்தனையோ தேவைகளோடு நாம் இருந்தோம். அந்த தேவைகளுக்கு மத்தியிலே அவர் நமக்கு உதவி செய்தார். We had so many needs that had to be met and God met them in a wonderful and in a miraculous way. பல இடங்களில் வாதை நோய்கள் சூழ்ந்திருந்த அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த வாதை நோய்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தார். Though we heard about the plague and about the pestilence, but the Lord safeguarded us and our family from those kind of things. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அளவிட முடியாத கிரியை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். Today we are going to discuss about the workings of the Holy Ghost. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். We would like to highlight from the book of Isaiah chapter 61 verses 1 and 3. அங்கே வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். So look what the verse says. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். 3வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என படுவார்கள். From the book of Isaiah chapter 61 from verses 1 and 3, the Spirit of the Lord God is upon me, because the Lord hath anointed me to preach good tidings unto the meek. He has sent me to bind up the brokenhearted, to proclaim liberty to the captives, and the opening of the prison to them that are bound, to appoint unto them that mourn in Zion, to give unto them beauty for ashes, the oil of joy for mourning, the garment of praise for the spirit of
for the heaviness, that they might be called trees of righteousness, the planting of the Lord, that he might be glorified. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. So we have a purpose for having the Holy Ghost in our life. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. Where there is the Holy Ghost, then there is deliverance. இதைதான் 2 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். This is what we find from the book of 2 Corinthians chapter 3 verses 17. அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். The verse says so. கர்த்தரே ஆவியானவர். Now the Lord is the Spirit. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. And where the Spirit of the Lord is, there is liberty. ஆவியானவர் வந்து விட்டாலே அங்கே விடுதலை உண்டு. So if the Spirit of the Lord comes, then there is liberty. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. So there is a purpose, there is an aim behind why the Lord God has appointed you and me. அபிஷேகம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? So why is the anointing given to us? ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அழகாக பட்டியலிடுகிறார். The prophet Isaiah, he beautifully lists why anointing is being given to you and me. இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால், When this anointing comes into a person, அந்த அபிஷேகம் முதலாவது அவனுக்குள்ளே ஒரு விடுதலையை கொண்டு வரும். this anointing brings a great deliverance in him. மற்றபடி அவன் மற்றவர்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிறவனாக இருப்பான். Then he will be a messenger who brings deliverance to other people. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 நீங்கள் வாசித்து பாருங்கள். If you turn your Bible towards the chapter Acts verses 10 verses 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். How God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power, who went about doing good and healing all that were oppressed of the devil, for God was with him. நசரேயனாகிய இயேசுவை தோத்திரம் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தாராம். So God has anointed Jesus of Nazareth, the Holy Ghost and with power. இந்த அபிஷேகம் அவருக்குள் இருந்தபடியினாலே, Just because God had this anointing in him, அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். he went about doing good and healing all that were oppressed of the devil. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இந்த பரிசுத்தாவியினுடைய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். and God has given this anointing of the Holy Ghost to you and me. எதற்காக கொடுத்திருக்கிறார்? So why have we received this anointing? சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். To tell the gospel to the people. அடுத்தது இருதயம் நொறுக்கப்பட்டவர்களுக்கு காயம் கட்ட வேண்டும். And he has sent this to bind up the broken hearted. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூற வேண்டும். To proclaim liberty to the captives. அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? So what is the next step that we have to do? கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூற வேண்டும். And the opening of the prison to them that are bound. இதற்காக தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். This is why we have received the anointing. இன்னைக்கு अनेகருக்கு அந்த அபிஷேகத்தினுடைய நிலையை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். Today many do not understand the value and importance of this anointing. இந்த 24 வருட ஊழியத்திலே நான் பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகளை अनेக நேரங்களிலே நான் அனுபவித்திருக்கிறேன். Pastor has received the experience of the anointing in his 24 years of service. இந்த இந்திய தேசத்திலே நாம் ஊழியம் செய்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு தேவை. To minister in India we need the presence and the guidance of the Holy Ghost. காரணம் நம்முடைய தேசம் விக்கிரகங்களினாலும் பிசாசின் வல்லமையினாலும் கட்டப்பட்டிருக்கிறது. Because our land is being binded up by all the idol worship and by different kind of things. இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் அந்தகாரத்தினுடைய இருளும் அந்தகாரத்தினுடைய வல்லமைகளும் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறது. And the evil things, it binds people up and it does not make them understand who the real God is. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த மெய்யான தேவனை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. These spirits
spirits have binded up the eyes of the people so that they will never understand who the Lord, that who is the Lord who created the heaven and earth is the real God. அந்த மெய்யான தெய்வத்தை நோக்கி பார்க்கவும் ஆராதிக்கவும் துதிக்கவும் விடாதபடிக்கு ஜனங்களை பிசாசு பலவிதமான சூழ்நிலைகளை கட்டி வைத்திருக்கிறார். And today devil has caught up people in different situations that people should not worship Lord, that people should not identify the real true righteous God. இந்த கட்டப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலையை நாம் தருவதற்கு நம்முடைய கையிலே ஒன்றுமே இல்லை. So we do not have deliverance in our hands to give it to the people who are bound up by all these things. ஆனால் அந்த கட்டப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. But to the people who are binded up, the deliverance can come only through the word of the Lord. இப்படி கட்டப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தை மாத்திரம் போதாது. And only the word of the Lord is not enough to deliver such people. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து பரிசுத்த ஆவியோடு கூட நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது கட்டப்பட்ட ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். When we receive the Holy Ghost and when being filled with the Holy Ghost, when we tell them the gospel of Christ, then there happens a deliverance. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு ஊழியம் ஒரு கட்டவிழ்த்தலை கொண்டு வர முடியாது. Dear people, I tell you, without Holy Ghost you can never perform a deliverance ministry. கொரியாவிலே பாலியாங்கி சோவர்களுடைய சபை இந்த நாட்களிலே தீவிரமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. In Korea there is a pastor called Paul Yangiso where his ministry is going under a wonderful breakthrough. அந்த பாலியாங்கி சோவர்களுடைய சபை அந்த சியோல் நகரிலே தீவிரமாய் வளர்ந்து வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? So what is the reason that he is having a wonderful breakthrough in the place called Zion? அவர் பரிசுத்த ஆவியோடு கூட நெருங்கி பரிசுத்த ஆவியோடு இணைந்து நடக்க பழகி இருக்கிறார். He has learned to have a conversation, to have a close walk with the Holy Ghost, that he converses with the Holy Ghost every day. பரிசுத்த ஆவியினுடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய அவர் பழகி இருக்கிறார். He has learned to listen to the voice of the Holy Ghost and do that the Holy Ghost is asking him to do. அவர் கொரியாவிலே ஆரம்பத்திலே ஒரு சாதாரண ஒரு குடிசை பகுதியிலே தான் இந்த ஊழியத்தை தொடங்கினார். He first began his ministry in a very rural place. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், மகனே நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, நீ வேறு இடத்திலே போய் ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று இடத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். Then the Holy Ghost told him, son, this is not the place where you have to be, you have to move to the place that I show you. அவர் கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு பழகின ஒரு தேவ மனிதனாக இருந்தபடியினாலே, as he was a man of God who was trained, who was used to hear to the voice of the Holy Ghost, அவர் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலின்படி அவர் அப்படியே ஊழியத்தை தொடங்கினார். according to the will and wish and the guidelines of the Holy Ghost, he obeyed to the voice of the Lord and he started his ministry. இன்னைக்கு அவருடைய திருச்சபையிலே பல லட்சம் பேர் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். Today there are lakhs and lakhs of people of God that are a part of his church. அந்த பல லட்சம் பேரும் பலவிதமான கட்டுகளோடும் உபத்திரவங்களோடும் போராட்டங்களோடும் ஒரு காலத்தில் இருந்தவர்கள். And these people were bound up by so many different things in the past days. அவர்களுடைய கட்டுகளையும் உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் இந்த பாலியாங்கி சோ என்று சொல்லப்படுகிற டேவிட் யாங்கி சோ கட்டவிழ்க்கவில்லை. And Pastor David Yangicho, he did not give the people the deliverance that they needed. ஆனால் அவருக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களுடைய சகலவித கட்டுகளை உடைத்து அவர்களை அந்த கட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். But the Holy Ghost who was present inside the pastor, he made the deliverance ministry, he made the people deliver, he gave them the liberty that and made them the part of the church. இந்த பாலியாங்கி சோ பரிசுத்த ஆவியோடு இணைந்து நெருங்கி நடப்பதை போலவே அவருடைய விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியோடு இணைந்து நெருங்கி நடக்க பழகி இருக்கிறார்கள். As the pastor has a close conversation with the Holy Ghost, that he walks along with the Holy Ghost, he listens to the voice of the Lord. As the pastor, the people of God started to do the same. நம்முடைய தேசத்திலும் நாம் ஊழியம் செய்கிற பகுதிகளிலும் ஜனங்கள் பலவிதமான கட்டுகளிலே கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். The place where we are ministering, in the state, in the country where we are in, people are bound up by so many different things. இதை நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு பட்டியலிட்டு
பட்டியலிட்டு சொல்லி உங்களை அந்த காரியத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வர முடியும். We would like to brief and list out few things that are binding people today, and we would like to bring you into the deliverance. சில குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். We have looked into few people. அந்த குடும்பங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற சில சகோதரர்களுக்கு வயது அதிகமாகி மாயிருக்கும். And the people in the family, they would have crossed the normal age. அதிகமான வயதை அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள். They would have crossed the normal age. ஆனால் அவர்களுக்கு திருமணமாகி இருக்காது. But they would not have the blessing to get married. அவர்களுடைய வீட்டிலே போய் நான் ஜெபம் பண்ண போய் இருக்கிறேன். Pastor has gone to such families to pray for such people. மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. That the elder brother wouldn't have got married. அவருக்கு வயது 40 இருக்கும். He would have crossed the age of 40. அடுத்த அவருடைய தங்கச்சி இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. Then he would have a sister. She would also be not into the blessing of marriage. அவங்களுக்கு 38 வயதா இருக்கும். She would have crossed the age of 38. அதுக்கு கீழ ஒரு தங்கச்சி இருப்பாங்க. There will be another sister younger to all these two. அவங்களுக்கு 35 வயதா இருக்கும், அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்காது. She will be of the age of 35, and she will also be away from the blessing of marriage. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கட்டு பாருங்க. See how the bondage is very strong. அந்த குடும்பம் ஒரு கண்ணீரில் கடந்து போகிற ஒரு குடும்பமாக காணப்படும். And that family will be a family which encounters so many problems, and they will be in tears. இப்படி நான் சொன்னது ஒரு குடும்பம் அல்ல, இப்படி பல குடும்பங்கள் தோத்திரம் கட்டுகளிலே கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். This is not only about one family, but we bring so many families, but giving you an example of one family. இது ஒரு விதமான சாபக்கட்டு. And this is a kind of a curse. அவர்களை அந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். We must bring such families out of the curse. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? So what has to be done? ஊழியர்களாகிய நாம் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். Pastors, you have to be filled with the Holy Ghost. You must have the experience of the Holy Ghost, and you must pray so. ஒரு தண்ணீரை குடிப்பது போல பரிசுத்த ஆவியாகிய அந்த ஜீவ நதியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பானம் பண்ண வேண்டும். Like how we can quench the thirst, like how we have water, we must quench the Holy Ghost. அப்படி அபிஷேகத்திலே நிரம்பி இந்த குறிப்பிட்ட வீடுகளில் போய் நாம் நின்று ஜெபிக்கும்போது அங்க இருக்கிற சகலவித கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். When we are filled with the Holy Ghost, and when we go and pray in such houses, then all the bondages that are very strong in such houses will be broken. இப்படிப்பட்ட சில வீடுகளில் போய் நான் ஜெபம் பண்ணி அற்புதங்களை அவர்களுக்கு நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். And pastor has done so in this way, and he has seen the deliverance that has been given to the family. அது என்னிடத்தில் உண்டோ? So is this from the pastor? என்னிடத்தில் ஒன்றுமில்லை. And there is nothing in pastor. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே அந்த கிரியை செய்கிறார். But it is the Holy Ghost who is inside pastor, who ministers and who gives the deliverance. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். We would like to highlight on another thing. சிலர் வீடு கட்ட நினைப்பார்கள். Few people, they would love to build a house, ஆனால் வீடு கட்ட முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருப்பார்கள். but they will be struggling in how to proceed with the thing. மேட்டுப்பாளையத்திலே ஊழியத்தை பொறுப்படுத்த நாட்களிலே நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். We would like to give you an instance of what happened when pastor came to Mettupalayam to start the ministry. ஊழியம் பொறுப்படுத்த போது ஒரு புதிய குடும்பம் எங்கள் சபைக்கு வந்தார்கள். When he was appointed in Mettupalayam to do the ministry of God, there came a believer. அவர்கள் வீடு கட்டி இந்த வீட்டை ஒரு நிலைக்கு மேலே கொண்டு போக முடியாமல் அப்படியே தடுமாறி கொண்டிருந்தார்கள். So the house, no, it was not complete. It was in the middle way, but there were so many struggles and problems that the family was undergoing, and they wanted pastor to go and pray in that place. பல மாதங்கள் கடந்து போனது. Many months went on. அவர்கள் சபையை நேசிக்க கூடியவர்கள். And they are the people who love the church. ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடியவர்கள். They are the people who listens to the voice of the man of God. அன்பானவர்கள். They are the lovable people. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை. But there was no deliverance in their lives. அந்த வீட்டை ஒரு லெவலுக்கு மேல அவங்களால கட்டி கொண்டு போய் அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியல. They were not able to complete the construction work of their house. ஒரு நாள் அவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். So one day pastor was praying for that family. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இடைப்பட்டார். Then the Holy Ghost started to converse with pastor. நீ உபவாசத்தோடு போய் நீ நான் அந்த வீட்டிலே போய் நீ ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னார். And
Holy Ghost insisted pastor to fast and pray and then go to that house. நானும் என்னுடைய மனைவியும் உபவாசத்தோடு ஜெபத்தோடு அந்த வீட்டுக்கு நாங்கள் கடந்து போனோம். Then pastor and his wife, they fasted and they prayed and they went to the house. நாங்கள் வருவதை அவர்களுக்கு முன்பே தெரிவித்திருந்தோம். And they also insisted on to the family that they are coming. அவர்கள் வீட்டுக்கு போன உடனே சொன்னாங்க, பாஸ்டர் சாப்பிடுங்க பாஸ்டர், சாப்பிட்டுட்டு போய் ஜெபம் பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. Then the family insisted them to have something with them so that after that they can proceed with the prayer. ஏனென்றால் அவர்கள் குடியிருக்கிறது ஒரு பக்கம், வீடு கட்டப்பட்டு பாதியிலே கிடக்கிற அந்த வீடு இன்னொரு பக்கம். Because the place where they are residing is in a different, and the place where the construction of the house is going on is in an entirely in a different place. அப்பொழுது நான் சொன்னேன், முதலாவது அந்த அரைகுறையாய் கட்டப்பட்ட அந்த வீட்டிலே போய் முதல்ல நம்ம ஜெபிக்கணும் என்று சொன்னேன். Then pastor insisted that he has to go to the place where the construction is going on. அந்த வீட்டுக்கு நானும் என் மனைவியும் கடந்து போனோம். Then pastor and his wife went to that particular house. அந்த வீடு பல காலங்களுக்கு முன் கட்டப்பட்டு அப்படியே அந்த வீடு மிகவும் தோத்திரம் அலங்கோலமான நிலையிலே இருந்தது. So the house in the construction was stopped in a midway that it looked very different. இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே போனவனே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். So when pastor entered into that house, the Holy Ghost started to talk with him. அந்த வரண்டா பகுதியில போய் நீ நின்று ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். He said, go to the hall of the house that is in the construction and you start to pray. நான் அங்கு போய் நின்று நான் என்ன செய்தேன் என்றால் ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். Then pastor went to that place and he started to pray filled with the Holy Ghost. அப்பொழுது ஒரு கரிய காட்டு பன்றி அந்த இடத்திலிருந்து தோத்திரம் வெளியேறி போவதை என் ஆவியிலே நான் பார்த்தேன். He was able to see a wild pig, running out of the house in his spirit. அந்த காட்டு பன்றி வெளியிலே போய் சுக்குநூறாய் சிதறி சின்னாபின்னமானது. That wild pig, it went off the house and it was burst into pieces. He was able to see this in his spirit. அப்பொழுது அந்த சகோதரனையும் சகோதரியும் பார்த்து சொன்னேன், நாளைய தினத்திலிருந்து நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் சொன்னேன். Then pastor looked on to the people of the house and said to them that you will be seeing a great miracle from tomorrow. நடந்தது என்ன? So what happened? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டது. To the glory of the Lord, the construction work of the house was done and to the glory of the Lord. சில குடும்பங்களிலே பார்க்கும்போது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நல்ல நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. And in few families we find the husband and wife loving each other. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் அவர்களுக்குள்ளே பயங்கரமான சண்டை பிரச்சனைகளாக இருக்கும். But if they enter into their house, then you can see them quarreling with each other for no reason. சிலர் ஆலோசனைக்கு என்னிடத்துல வருவார்கள். And such people would come for counseling. நான் வெளியில இருக்கும்போது என் மனைவியை தோத்திரம் வீட்ல போய் ரொம்ப அவங்கள்ட்ட நல்லா பேசணுங்கிற அந்த எண்ணத்தோட தான் நான் போறேன். The breadwinner of the house would say that I would think that I must help my wife, I must do something for her when I'm outside of the house. ஆனால் வீட்டுக்குள்ளே நான் போன உடனே தேவையில்லாத சில வார்த்தைகளை பேசி அங்கே பெரிய ஒரு சண்டையாக மாறி விடுகிறது. But when I entered into the house, I talk something and that ends up in a quarrel, that ends up in a fight, and we start to quarrel with each other. இப்போ இந்த கணவன் மனைவியுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியான பல கட்டுகளை பிசாசு கொண்டு வருகிறான். And here there is a bondage that disturbs the peaceful happiness that is between the husband and wife. இந்த கட்டுகளை எப்படி உடைக்க முடியும்? So how to break these bondages? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால தான் அது முடியும். This can be done only with the help of the Holy Ghost. சில குடும்பங்களில் குறிப்பிட்ட வயது வந்த உடனே சிலர் மரித்து விடுவார்கள். In some families we find when people come to a certain age, then they will die in that particular age. அப்படிப்பட்ட சில குடும்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன். And pastor has come through such families. இது ஒரு விதமான சாபத்தினுடைய வல்லமை. This is a kind of bondage that is due to the curse. இந்த கட்டை உடைக்க பரிசுத்த ஆவியினாலே முடியும். And only the Holy Ghost can break such bondages. சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் என்னுடைய வயல் நிலத்துல எல்லாம் நல்லா விளைந்து வந்திருக்கிறது. Some of the families would come up with this thing that pastor everything in our field has been blessed. ஆனால் அறுவடை ஆக போகிற அந்த நேரத்திலே பூச்சிகள் வந்து அடித்து அதுல ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கி விடுகிறது. But at the time of harvest, insects come and it spoils the whole of the ground. சிலர் சொல்லுவாங்க, என் வியாபாரத்துல நல்ல வியாபாரம் நடக்குது, காலையிலிருந்து மாலை வரைக்கும் நான் உழைக்கிறேன், நல்ல லாபம் வருகிறது, ஆனால் அது வருகிற மாதிரியே அது போய் விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். And some families would say that we are having a wonderful business that I see or I earn so much of profit, but the money it comes and it
lives in the same way. சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா மாறி மாறி பலவிதமான வியாதிகள் வந்து கொண்டே இருக்கும். And in some families we can see that any people of the family, they would often fall in in sick. They will always be ill. டாக்டர்ட்ட போனா நீ அந்த ஸ்கேன் எடு, இந்த ஸ்கேன் எடு, இந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாரு. If you go to the doctor, he will tell have this scan and do this scan, and that ends up in expenses. ஆனால் எல்லாம் நார்மலாகவே இருக்கும். But everything will seem to be normal. ஆனால் குடும்பத்திலே மாறி மாறி சிக்காய் விடுவார்கள். But people in the house, one after one, will fall sick. இது ஒரு விதமான கட்டு. This is a kind of bondage. இந்த கட்டுகளை உடைக்க ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு வல்லமை உண்டு. And only the Holy Ghost has the power to break such bondages. இதைதான் நாம் இந்த பிரசங்கத்தினுடைய ஆரம்ப நிலையிலே நாம் வாசித்தோம். This is what we found in the beginning of the sermon. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. The Spirit of the Lord, where he is, there is deliverance. சில குடும்பங்கள் மாந்திரிகத்தினுடைய கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். Few families would be bound by the witchcrafts. அந்த மாந்திரிகத்தின் வல்லமை அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். And such witchcrafts will be having a very great control over the family. இந்த மாந்திரிகத்தின் வல்லமையிலே கட்டப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு எப்படி விடுதலையை நாம் சொல்லுவது? So how to tell such people the deliverance? பரிசுத்த ஆவியினால தான் அந்த விடுதலையை கொடுக்க முடியும். And only the Holy Ghost can give them the deliverance. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people who have been cleansed by the blood of Jesus. என்னாகமம் 23:23 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். From the book of Numbers chapter 23 verses 23. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை, மாந்திரிகமும் இல்லை. Surely there is no enchantment against Jacob, neither there is any divination against Israel. காரணம் என்ன? So what is the reason? 1 யோவான் 4:4 நாம் வாசிக்கிறோம். From the book of 1 John chapter 4 verses 4. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Because greater is he that is in you than he is in the world. பிசாசுக்கு பலவிதமான நாமங்கள் உண்டு. And Satan has so many names given to him. ஆண்டவருக்கு பலவித நாமங்கள் இருப்பது போல பிசாசுக்கு பலவித நாமங்கள் இருக்கிறது. God has so many titles and names given to him, so does Satan has. அவன் திருடன். He is a thief. அவன் கெடுக்கிறவன். He is a person who spoils. அவன் அழிக்கிறவன். He is a person who destroys. ஒருபோதும் யாரையும் அவனுக்கு வாழ வைக்க தெரியாது. He knows not to give life to people. இதைதான் யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். This is what we see from the book of John chapter 10 verses 10. யோவான் 10:10 என்ன சொல்லுகிறது பாருங்கள். So what does the verse say from the book of John chapter 10 verses 10? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். The thief cometh not but for to steal and to kill and to destroy. I am come that they might have life and that they might have it more abundantly. பாருங்க, திருடன் எதற்காக வருகிறானாம்? So why does a thief come? திருட வருகிறான். He comes to take away all that you have. கொல்ல வருகிறான். He comes to kill. அழிக்க வருகிறான். He comes to destroy. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து But our Lord Jesus Christ, உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். He comes to give us life. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. this morning the word of the Lord is coming against you. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய குடும்பம் மாந்திரிகத்தின் கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கலாம். Maybe your family is being bound by the witchcrafts. இந்த வார்த்தை கேட்கும்போதே கர்த்தர் அந்த கட்டிலிருந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் விடுதலையாக்குவார். And the Lord is telling that He is going to deliver you out of all such bondages. நான் அப்படிப்பட்ட சிலருக்காக போய் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். And pastor has gone and prayed for such families. அந்த கட்டுகளிலிருந்து அவர்கள் விடுதலையாகி அதற்கு பிறகு அவர்கள் ஒரு சுபிட்சமான நிலைக்கு வந்திருக்கிறதை நான் So பார்த்திருக்கிறேன். we have seen such people being delivering from all such bondages and that they have flourished. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of Isaiah chapter 54 verses 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று வேதம் சொல்லுது. No weapon that is formed against thee shall prosper. உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அந்த ஆயுதம் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போகும். No weapon that is formed against thee shall prosper
in the name of the Lord. இன்னைக்கு தீய மனிதர்கள் தீய நோக்கத்தோடு சில தீய காரியங்களை செய்கிறார்கள். Today evil men with evil thoughts, they do evil actions. சில மந்திரவாதிகள் சிலரை கெடுப்பதற்காகவே இந்த மந்திர வித்தைகளை படித்து வைத்திருக்கிறார்கள். And few magicians, they have learned these magic tricks just to spoil few families. சில பில்லி சூனியம் செய்கிறவர்கள் பிறரை அழிக்கும்படியே இதை காரியங்களை கற்று வைத்திருக்கிறார்கள். And few witchcraft people who do witchcrafts, they learn this just to spoil the families. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், But I tell to the people of God, நான் சொன்ன இந்த மூன்று காரியங்களையும் உங்களை கட்ட முடியாது. these three categorized people can never bind you. ஆனால் நீங்கள் அவர்களை கட்டுவீர்கள். But you can bind them. நீங்கள் அவர்களை துரத்துவீர்கள். But you can chase them out. ஆண்டவர் சொன்னார், The Lord says, என் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அற்புதங்கள் என்ன? so what are the signs that has been performed to the people who believes in the Lord? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். They will cast out demons in my name. பிசாசை கண்டு ஓடுவார்கள் என்று இருக்கிறதா? So is there a verse telling that they will be scared of the devils and they will run? நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்ல வேண்டும். You have to look on to the Satan and tell, சாத்தானே, Satan, உன்னோடு இருக்கிற अनेक குட்டி சாத்தான்களை பார்க்கிலும், hey demon, looking at all your assistants, எங்களோடு இருக்கிற தேவதூதர்கள் அதிகம். you must tell to him that the angels, the army of angels is with us. உங்களையும் என்னையும் காக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். Just to save you and me, God has commanded the angels to safeguard us. உங்களையும் என்னையும் சூழ ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். So there are army of angels, surrounding you and me, just to safeguard and protect you and me. நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட வேண்டும். You must confess it with hope and faith. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிசாசின் வல்லமைகளை விட தேவனுடைய சர்வ வல்லமை பெரியதென்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். You must start confessing that there is no power that can match the power of the Lord, power of the Holy Ghost. ஆண்டவர் உங்களுக்கு சகலவித வல்லமையை கொடுத்திருக்கிறார். God has given you all powers. உங்களை ஒருவரும் கட்ட முடியாது. No one can bind you. நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். You must be in a state where you were not bound by anything. ஆண்டவர் உங்கள் மேலே தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். The Lord has poured his Holy Ghost on you. இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கர்த்தர் எதற்காக கொடுத்திருக்கிறார்? So why God has given you this anointing? பிறருக்கு நீங்கள் கட்டவிழ்த்தலை கூற வேண்டும் என்பதற்காக, பிற கட்டப்பட்டவர்களை நீங்கள் கட்டவிழ்த்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். He has given this anointing to proclaim liberty to the people who are the captives. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார். Lord looked on to his disciples and said, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலே, from the book of Mark chapter 11 verses 2, சீஷர்களை அழைத்தார். he called on all to his disciples, சீஷர்கள் இயேசு பக்கமாய் வந்தார்கள். and all the disciples came by him. அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், Looking at them, he tells, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொன்னார். he tells, go on to the village that is nearby. அதிலே பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். And as soon as he be entered into it, he shall find a colt tied, whereon never man sat. Loose him and bring him. இப்பொழுது சீஷர்களுக்கு என்ன விதமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? So now what kind of ministry is being given in the hands of the disciples? கட்டப்பட்டதை கட்டவிழ்க்கிற ஒரு ஊழியம். It is letting loose that has been tied. பாருங்க, சிம்சோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். We come across a person called Samson. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் நீங்கள் தொடர்ந்து வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். From the book of Judges chapter 16, இங்கே சிம்சோனை பிசாசு பலவிதமான சூழ்நிலையிலே கட்ட பார்க்கிறான். and here Satan tries to bind Samson in so many different ways. அவனை கட்டுவதற்கு பல முயற்சிகளை அவன் எடுக்கிறான். He takes so many steps ahead just to bind Samson. அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அந்த சிம்சோன் மேல் வந்தவுடன், when the Holy Ghost came upon Samson, பிசாசு அவனை கட்ட நினைத்த அந்த கட்டுகள் அக்கினிக்கு முன் பட்ட தோத்திரம் ஒரு நூலை போல பட்டென்று உடைந்து அவன் எழுந்து போய் விடுகிறான். all the bondages that were planned, that were to be bound, that were to be put on Samson, it just perished, just like how a thread has been perished in the fire. நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தை 16வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். From the book of Judges chapter 16, அந்த 16வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து
வாசிக்கும் போது நான் சொல்லதின் கருத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். Then you can understand the crux of what we are telling you. அதே போல தானியேலின் புத்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். We would like to highlight another incident from the book of Daniel. அங்கே ஸ்தோத்திரம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். From the chapter 3 verses 21. பாருங்க, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். Then these men were bound in their coats, their hosen and their hats and their other garments and were cast into the midst of the burning fiery furnace. யார் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள்? So who were thrown into the fiery furnace? சாத்ராக் மேசாக் அப்தனேகோ என்கிற தேவதாசர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். It was Shadrach, Meshach and Abednego, the people of God. இவர்கள் மனிதனை மகிமைப்படுத்தாமல் ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தினபடியினாலே They did not give importance and glory to the people, but instead they gave all glory and all importance to the Lord. இவர்கள் மனிதனை மகிமைப்படுத்தாமல் ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தினபடியினாலே Just because they did not give honor and respect and glory to the people, but instead they gave all honor, all glory, all things to the Lord. இவர்களை கட்டி அக்கினி சூளையின் நடுவிலே தூக்கி போட்டார்கள். They were bound and they were thrown into the fiery furnace. அவர்கள் அக்கினி சூளையின் நடுவிலே போய் விழுந்தார்கள். And they were thrown into the fiery furnace. ஆனால் அந்த கட்டுகள் அவர்களை சேதப்படுத்தவில்லை. But these bonds were not able to destroy them. அந்த கட்டுகள் அறுபட்டு போனது. But these bonds did not destroy them, but they were let loose. அந்த அக்கினி நடுவிலே அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். But they were wandering inside the fiery furnace. அக்கினி நடுவிலே அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். They were worshiping the Lord inside amidst the fiery furnace. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். From the book of Acts chapter 16 verses 26. அங்கே பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். Here we come across persons called Paul and Silas. இதைதான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். This is what we find from the book of Acts chapter 16 from verses 25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And at midnight Paul and Silas prayed and sang praises unto God, and the prisoners heard them. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து In காண்பிக்கிறேன். the 26th verse, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. and suddenly there was a great earthquake, so that the foundation of the prison was shaken. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. And immediately all the doors were opened and everyone's bands were loosed. இங்கே வசனம் என்ன சொல்லுது? So what is the verse over here tells? எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போய்விட்டது. That the bands of all the people were loosed. இங்கு பவுலும் சீலாவும் மாத்திரமல்ல, Not only to Paul and Silas, அங்கே நூற்றுக்கணக்கான கைதிகளும் கட்டப்பட்ட நிலையில இருந்தார்கள். there were so many prisoners kept as captives. இங்கே தேவனுடைய மனிதர்கள் கர்த்தரை துதித்தபோது, When the people of God, when the man of God gave praise to the name of the Lord, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தபோது, when the people of God were glorifying the name of the Lord, நடந்தது என்ன? what happened? அவர்கள் இருந்த அந்த சிறைச்சாலையை பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் வந்து நிரப்ப ஆரம்பித்தது. The prison was filled with the presence of the Holy Ghost. என்ன நடந்தது? What happened? சடிதியிலே அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. Suddenly there was an earthquake that the prison shook. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. Then all the doors were open. அடுத்தது நடந்த காரியம் என்ன? The next thing that happened, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று கீழே விழுந்தது. and everyone's band will loosen. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நீங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ? are you in a state where you were bound? நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீர்களோ? Are you in a state where you were bound? உங்களுடைய கட்டுகளை கட்டவிழ்ப்பதற்கு
கர்த்தருடைய ஆவியானவருக்கு வல்லமை இருக்கிறது. The Lord has the power to bring you out of the bond, and he has the power to set you free. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய இடம் கொடுக்கும்போது, When you give space for the Lord to do his work, உங்கள் வீடுகளிலே இருக்கிற சகலவித கட்டுகளை அவர் கட்டவிழ்ப்பார். then he will bring you on to deliverance. He will take away all the bondages that are at your house. உங்கள் பிசினஸ்ல இருக்கிற கட்டுகளை அவர் கட்டவிழ்ப்பார். Then he will let loose all the bondages that is in your business. ஆண்டவராலே செய்யக்கூடாதது எதுவுமே இல்லை. There is nothing that the Lord can't do. முதலாவது அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள You வேண்டும். must understand this at the first hand. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people listening to this, சிலர் சொல்லுவார்கள், few people would say நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், that I am a children of God, நான் என் குடும்பத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட சோ அண்ட் சோ இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரவில்லை. but one particular person in my family did not come under the love of Jesus. இன்னும் அவர்கள் குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And these people would drink and live merry. அவர்கள் குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், உலகத்தின் படியாக வாழ்கிறார்கள் என்று சிலர் புலம்புகிறதை நான் கேட்டிருக்கிறேன். We have come across people where the people lament about the particular person in their family that they are not under the love of Christ, that they drink and so on. வேதம் என்ன சொல்லுகிறது? So what does the Bible says? நீதிமொழிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம். From the book of Proverbs chapter 5 verses 22. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக்கொள்ளும், His own iniquity shall take the wicked himself. தன் பாவ கயிறுகளினாலே அவன் கட்டப்படுவான். He shall be holden with the cords of his sin. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, சிலரை அவர்களுடைய பாவங்களே கட்டி வைத்திருக்கிறது. their own iniquities have bound some people. நிறைய பேர் பாவத்திலே அகப்பட்டிருக்கிற நபர்களை நான் சந்தித்திருக்கிறேன். Pastor has visited people who have been bound by their own sins. நல்லா குடிப்பாங்க, They will drink, நல்லா ஸ்மோக் பண்ணுவாங்க, they will smoke, நல்ல மூக்குப்படி போடுவாங்க, they will have all other kind of drugs, நல்ல வெத்தலை பாக்கு போடுவாங்க. they will take all other kind of drugs. அவங்கள்ட்ட போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும்போது When you go tell them about the gospel, ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து கேட்பாங்க. they will hear it with a great rejoice. கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க, After listening to the gospel, they would tell, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டியா, we agree to all the things that you're telling. நீங்க சொல்றதெல்லாம் 100% உண்மை. All that you tell is 100% correct. ஆனால் என்னால் இந்த குடியை விட்டு நீங்க சொல்லுகிற இயேசுவை பின்பற்றி என்னால் வர முடியவில்லை. But I'm not able to give upon this drink and follow Jesus. என்னால் இந்த மூக்குப்படியை விட்டு இயேசுவை பின்பற்றி வர முடியவில்லை. I'm not able to give upon this particular sin and then follow Jesus. என்னால் இந்த வெத்தலை பாக்க விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வர முடியல. I'm not able to give upon this particular sin and follow Jesus. நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், Then pastor would look on to them and say, நீங்க அதை விட்டுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லுவேன். that you will be able to give upon them and follow Jesus. நீங்க ஆண்டவரை நம்பி பாருங்க, உங்களுக்கு விடுதலையை தருவார்னு நான் சொல்லுவேன். And pastor would say that trust on the Lord and the Lord will give you deliverance. அப்படிப்பட்ட அநேகர் ஆலயத்துக்கு வந்து விடுதலையை வாங்கியிருக்காங்க. And there are so many such kind of people who have come to the church and has received the deliverance. அவர்கள் ஒரு பாவ கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். They are being bound by sin. அவர்கள் பாவத்தை விட்டு வெளியில வர விரும்புகிறார்கள். They wanted to come out of the sin. ஆனால் அந்த பாவம் இப்பொழுது அவர்களை விட மாட்டுது. But now the cords of the sin is not letting them loose. ஒரு காலத்துல வேடிக்கையாக விளையாட்டாக அந்த பாவத்தோட அவர்கள் போய் விளையாண்டாங்க. So once it was a normal thing for them to do all this sin. இப்பொழுது இந்த பாவத்துக்கு அவர்கள் அடிமையாகி விட்டார்கள். But now that they have become a captive to that sin. இந்த பாவத்தினாலே இப்பொழுது இவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். And that now they are binded by the sin. இவர்களை விடுவிக்க பரிசுத்த ஆவியானவராலே முடியும். And the Lord can deliver such people. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவிக்கு அந்த வல்லமை இருக்கிறது. And the Holy Ghost has the power to bring them under deliverance. அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருவதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார். Just to deliver such people, the Lord has given the anointing to you and me. சங்கீதத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 4-5 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க From the book of Psalms chapter 18 verses 4 and 5. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், Here King David tells, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. 5வது வசனம், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது என்று சொல்லுகிறான். The sorrows of death compassed me, and the floods of ungodly men made me afraid. The sorrows of hell compassed me about, the snares of death prevented me. மரண கண்ணிகள், மரண கட்டுகள். It was the snares of death.
இந்த மரண கட்டுகள் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இந்த மரண கட்டுகளை பார்க்க முடிகிறது. So many places we see the snares of death has been present over there. இந்த மரண கட்டுகளிலிருந்து ஆண்டவராலே விடுதலையாக்க முடியும். God can deliver you and bring you out of such bondages. அந்த மரண கட்டிலிருந்து அவர்களை தூக்கி எடுக்க என் ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. And the Lord has the power to bring you out of such bondages. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 43 44வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். From the book of John chapter 11, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். and when he thus had spoken, he cried with a loud voice, Lazarus, come forth. And he that was dead came forth, bound hand and foot with grave clothes, and his face was bound about with a napkin. Jesus said unto them, loose him and let him go. சில மரண கண்ணிகள் மரண கட்டுகள் சிலரை கட்டி இருக்கும். And sometimes the bondages of death would have covered few people. இங்கே லாசருவை பாருங்க, ஒரு விதமான மரண கண்ணி மரண கட்டு இவனை கட்டி இருக்கு. Here look at Lazarus. He's been clothed with the grave clothes. ஆண்டவர் சொல்றாரு இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். And the Lord tells, loose him and let him go. இந்த லாசரு இயேசுவுக்கு தேவை. Because Lazarus is needed by the Lord. இந்த லாசரு தான் இயேசுடைய மரணத்துக்கு பிறகு பெரிய காரியங்களை செய்தான். And it was this Lazarus, after the death of Jesus, he has done so many great miracles. அப்படி என்று சரித்திர பின்னணியும் சொல்லுகிறது. And the historical backgrounds, it makes a mention so. பாருங்க, இப்ப இவனை ஒரு மரண கட்டு கட்டி இருக்கிறது. But now he's been bound by the dead, by the snares of the death. இப்பொழுது அவர் லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். Now the Lord tells Lazarus, come forth. இப்பொழுது லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். Now he tells Lazarus, come forth. நடந்தது என்ன? லாசரு வெளியே வந்தான். What happened? Lazarus came out. இப்பொழுது அவன் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான். But now he is in a state where he is being bound. ஆண்டவர் பக்கத்தில் உள்ளவர்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார். He looks on to the people that are surrounding them and tells them, அவன் கட்டுகளை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். He's telling them, loosen all them and let him go. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people, இன்னைக்கு अनेகர் மரண கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். today many are being bound by the snares of death. சிலருக்கு எப்ப பார்த்தாலும் பலவிதமான மரண பயம் இருக்கும். And few people have been caught up by the fear of death. வீட்ல தனியா படுக்க மாட்டாங்க. They will never, sleep alone in the house. வீட்ல லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. They will never switch off their lights. லைட் ஆஃப் பண்ணிட்டா ஓன்னு சத்தம் போடுவாங்க. If you off the switch, then they will shout and scream. ஏன்னு கேட்டா, You ask them why, அவங்களுக்கு சொல்லுவாங்க நான் செத்து போயிடுவோங்கிற பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. they will tell that I have the fear of death. அவங்க செத்து போயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. They will say that I have the fear of death. சில பிள்ளைகள் தங்களுடைய தாயாரை கட்டிப்பிடித்து கொண்டு தூங்குவார்கள். Some children, they will cling on to their parents and then sleep. இது ஒரு விதமான மரண பயம் மரண கட்டு. This is a kind of a snare of death. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people, பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது இதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவனை விடுதலையாக்குவார். when the people comes into the Holy Ghost, then the Holy Ghost delivers the man. இதே சங்கீதத்திலே இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். From the book of Psalms, பாதாளத்தின் கட்டு. it is the snare of the hell. பாதாளத்தின் கட்டு. It is the bondage that is caused by the hell. சில நேரத்திலே பாதாளத்தின் வல்லமைகள் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. Sometimes the bondages of hell has caught us. அந்த பாதாளத்தின் வல்லமைகள் நம்மை ஆண்டவருக்காக எழும்பி செயல்பட விடாதபடிக்கு நம்மை கட்டி வைத்திருக்கிறது. And these do not let us do the ministry and work for Jesus. இந்த ஆராதனை நேரத்தில் அந்த பாதாளத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். And in this sermon, when you are listening to this, the Lord is telling that He is going to break all such bondages. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை, இன்னும் ஒன்று அல்லது இரண்டு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். We would like to conclude by telling you one verse. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். From the book of Luke chapter 8 verses 29. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு
பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். For he had commanded the unclean spirit to come out of the man, for oftenest it had caught him, and he was kept bound with chains and in fetters, and he brake the bands and was driven of the devil into the wilderness. 8வது அதிகாரம் 30வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். From the 8th chapter verses 30. இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடினாலே அந்த பெயரை அவன் சொன்னான். From the book of Luke chapter 8 verses 30, and Jesus asked him saying, what is thy name? And he said, Legion, because many devils were entered into him. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். Here there is a man. அவன் அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருந்தான். He is being caught up by the demon. அவனுக்குள் இருந்த அந்த அசுத்தாவிக்கு பெயர் என்ன? So what is the name of the demon that was inside him? லேகியோன் என்கிற அந்த ஆவி. It was Legion. வேதம் சொல்லுது லேகியோன் என்றால் என்ன? So what is the what is the meaning to it? நாங்கள் அநேகராய் இருக்கிறோம் என்று அர்த்தம். It means that there are so many demons inside him. இந்த மனிதனை இப்பொழுது சங்கிலிகளினாலே கட்டி வைத்திருந்தார்கள். And he is being caught up by the chains and fetters. ஆனால் அவன் அந்த சங்கிலியை கூட உடைத்துக்கொண்டு அவன் ஓட ஆரம்பித்தான். But he breaks even the chain and fetters and he runs. இப்பொழுது அவன் ஒரு பிசாசினாலே கட்டப்பட்டு கிடக்கிறான். Now that he is being bound up by the demon. இப்பொழுது இயேசு அவனை பார்த்து அவனுக்குள் போராடி இருக்கிற அந்த லேகியோன் ஆவியை வெளியே போ என்று சொல்லுகிறார். And now Jesus looks at him and he commands the demon to be cast out of him. அப்பொழுது அந்த லேகியோன் ஆவி அவனை விட்டு வெளியே போனது. Then the spirit it casts out and it leaves. இப்பொழுது அவன் நல்ல வஸ்திரத்தை உடுத்தி இப்பொழுது இயேசுவின் பாதத்திலே அவன் அமர்ந்திருக்கிறான். Now he wears good clothes and he sits in the feet of the Lord. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். From the book of Luke chapter 13 verses 11. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். From the book of Luke chapter 13 verses 11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. And behold, there was a woman which had a spirit of infirmity 18 years and was bowed together and could in no voice lift up herself. தொடர்ந்து 12 13 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். And I would love to continue with 12 and 13. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். And when Jesus saw her, he called her to him and said unto her, Woman, thou art loosed from thine infirmity. இங்கே 18 வருஷம் கூனியாய் இருந்த ஒரு மனுஷியை குறித்து நாம் வாசிக்கிறோம். Here we come across a person who was bent down for 18 years. அவளாலே நிமிர முடியாது. She can never lift up herself. நம்மை போல நிமிர்ந்து நிற்க முடியாது. She can never lift up herself. அவள் ஒரு கூனியாக இருந்தாள். She was a person who was bent all time. அவளுக்குள் இருந்த அந்த பொல்லாத அந்த அசுத்தாவி அவளை பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது. The spirit that was inside her, it was making her meek and weak. இது ஒரு விதமான பலவீனப்படுத்துகிற ஆவியின் கட்டு. This is a kind of spirit that makes you feel weak. ஆண்டவர் அந்த ஜெபாலயத்துக்கு வந்தார். Jesus came to that church. அந்த ஜெபாலயத்திலே வந்து அந்த கூனியான ஸ்திரியை பார்த்து சொன்னார். He looked on to that woman and said, அவர் என்ன சொன்னார்? What did he say? நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். That you are under deliverance. இந்த காலை நேரத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை வேண்டும். We need the deliverance that the Lord is giving us. அந்த விடுதலையை யாரால் கொடுக்க முடியும்? So who can give us the deliverance? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே கொடுக்க முடியும். It is only through the spirit of the Lord. விசுவாசிக்கிறவர்கள் எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். If you do believe in it, if you have faith in it, then join us in prayer. இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். This is a wonderful time. தேவன் உங்களை விடுதலையாக்குகிற நேரம். It is the time where the Lord is delivering you. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, பலவிதமான கட்டுகளினாலே நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம். You've been caught up by so many bondages. இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவனாலே அற்புதம் செய்ய முடியும். God can do miracles. நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். If you join with us in prayer, இந்த ஆராதனையை முடிக்க போகிற இந்த நேரத்திலே, when we are concluding the service, ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You will receive a miracle. 18 வருஷம் கூனியாய் இருந்த அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்தது போல, as a woman who was bound for 18 years, she received a miracle. கல்லறையிலே கட்டப்பட்டு கிடந்த லாசருவுக்கு ஒரு அற்புதம் நடந்தது போல, like how Lazarus was bound inside the graveyard, he received a miracle. இன்று உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்.
Today you will receive a miracle. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். The Lord will do a miracle. Hallelujah. Hallelujah. எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். Join with us. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, Dear Lord, எங்கள் அன்பு இரட்சகரே, our Savior, ஆராதனைக்குரிய தெய்வமே, our Lord, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாங்கள் வாசித்ததின்படி, like how we read from the book of Isaiah chapter 61 verses 1, நீர் எங்களை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. there is a proper purpose for why you have given us the anointing. நீர் எங்களை எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர்? So why have you anointed us? கட்டுண்டவர்களுக்கு கட்டுவிழ்த்தலை கூறவும், To proclaim liberty to the captives. இந்த பகுதியிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் There are so many things being listed out in this place, நான் ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்ள but விரும்புகிறேன். we would like to highlight on one particular thing. கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, To proclaim liberty to the captives. கட்டப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை. To proclaim liberty to the captives. அதைதான் வேதத்திலே இவ்வளவு நேரமாக நாங்கள் தியானித்தோம். This is what we came across. இப்பொழுது கட்டப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலையை தர பரிசுத்த ஆவியானவருக்கு வல்லமை இருக்கிறது. Lord, you have the power to give deliverance to the people who are our captives. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, Dear Lord, எங்கள் அன்பு இரட்சகரே, a loving Savior, இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வர நான் ஜெபம் பண்ணுகிறேன். we pray that you give them the deliverance and blessing to all the family and all the people who were listening to this sermon. வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு பலவிதமான கட்டுகளோடு இருக்கிற சிலரை ஆண்டவரே, நீங்க ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம். There are people who are with the bondages which you cannot tell it out. இந்த வசனம் அவர்களை விடுதலையாக்கும். Let this verse deliver them. இந்த வார்த்தை அவர்களை விடுதலையாக்கும். Let this verse deliver them. நான் விசுவாசிக்கிறேன். And we believe in that. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். That they will receive a great blessing, a deliverance today. தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும், Lord, we thank you for Lord, to all the people who were listening to this sermon, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும், to all the families, ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. Lord, you do a great miracle and to give them the deliverance. இந்த லாக்டவுன் நாட்களிலே தோத்திரம் கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிற ஜனங்களுடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. Let all the bondages that has been bound in the people be let loose. ஒவ்வொருவரும் எழும்பி கர்த்தரை துதிப்பார்களாக. Let them all rise up and lift themselves up and praise the Lord. மணிக்கணக்காய் ஜெபம் பண்ணுவார்களாக. Let them pray to us together. தேவனை நோக்கி பார்ப்பார்களாக. Let them look on to the Lord and seek you, Lord. தேவன் தருகிற விடுதலையை பரிபூரணமாய் பெற்று அனுபவிப்பார்களாக. Let them receive the blessing of you. கர்த்தர் அப்படியே செய்யும் ஆண்டவரே. And you do so. உம்முடைய அற்புதமான கரம், உம்முடைய அதிசயமான கரம் இதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். Let your miraculous hand do so. என்னுடைய ஜெபத்தை கேட்டு நீங்க செய்ய போற மகிமையான காரியத்துக்காய் நன்றி. Thank you for doing great things listening to our prayers. எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொண்டு வருகிறேன். ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, We bring all honor and all things into your name, O Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மறவாதே. Amen. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுநேக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். Amen. இந்த யூடியூப்பின் வாயிலாக இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். We bringing greetings to all the people who are listening to this sermon through this YouTube channel. உங்களை சகலவிதமான கட்டுகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி, And God will set you free from all the bondages that has been bound upon you. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை இந்த நாளிலே தருவாராக. And God will give you a great deliverance. God bless you. God bless you. God bless you. Thank you.